ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் மேன்மையாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் 2 காரியங்களை அந்த முதல் வசனத்திலே அவர் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தில் 2 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, நீங்கள் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். 2வது, அப்படி கவனமாக கவனித்து அதை செயல்படுத்த வேண்டும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படியே நான் வாசித்தே வரும்போது அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவன் ஐஸ்வர்யனாய் கர்த்தர் மாற்றினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையைத்தான் தேவன் கொடுக்க விரும்புகிறார். 2 காரியங்கள். ஒன்று, நாம் ஆண்டுடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். 2வது, அப்படி கவனமாய் நாம் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க வேண்டுங்க. இந்த 2 செஞ்சிட்டோம்னா கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் மேன்மையாகவே வைப்பார். எதிரிகள் மத்தியிலே தேவன் மேன்மையாகத்தான் வைப்பார். பொருளாதாரத்திலும் மேன்மையாகத்தான் வைப்பார். படிப்பிலும், அறிவிலும், பதவியிலும் எல்லாவற்றிலும் தேவன் மேன்மையாகத்தான் வைப்பார். நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்டு அதன்படி செய்கிற போது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை மேலாக வைப்பார். ஒரு நாளும் கீழாக்க மாட்டார். ஆகையினாலே அன்புக்குரியவர்களே, இந்த உபாகமம் 28:1 கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.